இன்றைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் யாருக்கு கீழேயும் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலை அதிகமாகிட்டே வருது. பேங்க்கு, ப்ரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனிஸு கடன்களை வாரி வழங்க தயாராக இருக்காங்க. இன்றைய நிலையில் தொழில் தொடங்க பணம் ஒரு பெரிய சவாலாக இருப்பதில்லை. இதனால் எந்த வித ஹோம்ஒர்க்கோ முன் அனுபவமும் இல்லாமல் பிஸ்னஸ் தொடங்குகிறவங்களோட எண்ணிக்கை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துட்டு வருது. இதனுடைய விளைவு சமீப காலத்தில் ஸ்டார்ட் அப்புகளுக்கு மூடு விழா நடத்துவது அதிகமாகிட்டு வருது. லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கின பல ஐடி நிறுவன ஊழியர்கள் தங்களுடைய வேலையை உதறிட்டு ஸ்டார்ட் அப்புகளை தொடங்கி கடும் இன்னல்களை சந்தித்த செய்திகள் அவ்வப்போது வந்துட்டு தான் இருக்குது. இந்த சூழலில் தான் இந்தியாவில் 2 ஆண்டுகளில் 28,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. 2023ஆம் ஆண்டில் 15,921, 2024ஆம் ஆண்டில் 12,717 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. மூடப்பட்ட நிறுவனங்களில் பட்டியலில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் முதல் 5 இடங்களை பிடிச்சிருக்கு. இது இளைஞர்கள் தங்களுடைய சொந்த தொழிலை தேர்வு செய்ததில் இருந்து தங்களுடைய கோலை அடைகிற வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவதன் அவசியத்தை வெளிப்படுத்துது. அரசுகளும் அரசியலுக்காக அதிகப்படியான ஸ்டார்ட் அப் எண்ணிக்கைகளை வெளியிடுவதில் கவனம் செலுத்தாமல் தொழில் முனைவோருக்கான திறன் வளர்ப்பிலும் கைகோர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு.